சார் சிட் ஃபண்ட் கம்பெனி அவங்க வாங்குற கமிஷன் தொகைக்கு எங்க கிட்ட இருந்து ஏன் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவல் அவங்க வாங்குற கூட்ஸுக்கு இல்லை வாங்குற சர்வீசஸ்க்கு உண்டான டேக்ஸை அவங்க தான் கட்டுறாங்க. கடையில் ஃபோன் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், புக்ஸ் எதுக்கு வாங்கினாலும் அதுக்குண்டான ஜிஎஸ்டியை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கட்டுறாங்க. அதே மாதிரி சர்வீசஸ்க்கும் அவங்க சர்வீஸ் வாங்கும்போது அதுக்குண்டான டேக்ஸ் அவங்க தான் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சூரன்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. யார் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரோ அவர் தான் கட்டுறாரு. பேங்க்கில் பேங்க் சார்ஜஸ் போடுறாங்க, அந்த பேங்க் சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஜிஎஸ்டி கிடையாது. அந்த சார்ஜஸ் யார் பேர் பண்ணுறாங்கன்னா பேங்க் கஸ்டமர் தான் பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே சிட் ஃபண்ட் கம்பெனியுடைய சர்வீசஸை இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறாரு. என்ன சர்வீஸ்னால் இவங்களை எல்லாரும் ஒன்று திரட்டி மாதம் மாதம் வசூல் பண்ணி அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளை பண்ணி சிட் பண்ணது ஆப்ஷன் நடத்தி அவங்களுக்கு கொடுக்குறது, முறையாக வசூல் பண்ணி கடைசி மாதம் வரைக்கும் நல்லபடியாக நடத்துது. இந்த சர்வீஸை நீங்கள் வாங்குறீங்க, சப்ஸ்கிரைபர் வாங்குறாரு, அதுக்குண்டான கட்டணம் அவர் கட்டுறாரு, அதுதான் கமிஷன். அந்த கட்டணத்துக்கான ஜிஎஸ்டியும் அவர் தான் கட்டணும்.